ஓடி அந்த கைதி பிரீஃப் கேஸ திருடிட்டு ஓடினான். ஒருவேளை உங்க வீட்டுல பணம் எதுவும் காணாம போயிடுச்சான்னு கேட்கத்தான் வந்தேன். என்ன சார் யோசிக்கிறீங்க? பணம் காணாம போயிருந்தா கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கலாமே. என்ன சார் இது? என் வீட்ல இருந்து பணம் காணாம போச்சுங்கிற விஷயமே இப்ப நீங்க எனக்கு சொல்லிதான் எனக்கு தெரியும். அது லாஸ்ட் வீக்ஸ் கலெக்ஷன். அது ஒன்னும் பெருசா இருந்திருக்காது. நான் ரெகுலரா இன்கம் டாக்ஸ் கட்டுறவன் தான். பணத்தை மழையெல்லாம் விட்டதும் பேங்க்ல டெபாசிட் பண்ணலாம்னு இருந்தேன். அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. இருந்தாலும் அவனை பிடிச்சிருங்க சார். கண்டிப்பா பிடிச்சிருவோம். அதுக்குள்ள உங்ககிட்ட எவ்வளவு பணம் காணாம போயிடுச்சுங்கிறத எங்களுக்கு நீங்க இன்ஃபார்ம் பண்ணணும். கணக்கெல்லாம் செக் பண்ணிட்டு சொல்றேன். அவன் கிடைச்சான்னா நிச்சயமா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். பணத்தை கோர்ட்ல ஒப்படைப்போம். நீங்க வாங்கிக்கலாம். நான் வரேன் சார். சாரி சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்ன பண்றது? என் நேரம். உன் பிரச்சனைனா உடனே வந்திருப்ப. என்ன சார், உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் தானே முன்னாடி வருவேன். மற்றவங்கனாலன்னா முன்னால வந்துடுவேன். இந்த முறை உங்க டிபார்ட்மெண்ட்னால தான் எனக்கு பிரச்சனையே. என்ன சார் சொல்றீங்க? விதி எவன் வீட்டுக்குள்ள எப்ப விருந்தாளியா வரும்னு யாராலையா சொல்ல முடியும்? ஜெயில இருந்து தப்பிச்ச கைதி கோவிந்த அன்னைக்கு என் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டான். அப்படியா? எங்க டிபார்ட்மெண்ட் ஆளுங்க தான் அவனை சல்லடை போட்டு தேடிட்டு இருக்காங்களே. இன்ஸ்பெக்டர் கனி கூட தான் அவனை சல்லடை போட்டு தேடிக்கிட்டு இருக்கான். கிடைச்சானா? அவன் என் வீடுன்னு தெரியாம என் வீட்டுக்குள்ள போலீஸுக்கு பயந்து நுழைஞ்சிட்டான். பெட்டுக்கு அடியில் ஒரு பொட்டியில 25 லட்சம் ரூபாய் வச்சிருந்தேன். அதை தூக்கிட்டு ஓடிட்டாயா? இது சார் 25 lakhs கேஷ் போயிடுச்சா? யோ, நீ வாய பழக்கிறத பார்த்தா அது சந்தோஷமா இல்ல வருத்தமான்னு எனக்கு புரிய மாட்டேங்குதே. எனக்கு 25 லட்சம் ரூபாய் போயிடுச்சியா? அதுல ஒரே ஒரு 500 ரூபாய் நோட்டை அந்த இன்ஸ்பெக்டர் கனி கொண்டாந்து என்கிட்ட காமிக்கிறான். அப்ப பணம் கிடைச்சிடுச்சா? கிடைச்சா உன்னை கூப்பிட்டு இப்படி உட்கார வச்சு புலம்பிட்டு இருப்பேனா? ஒரே ஒரு நோட்டை எவிடன்ஸ் மாதிரி கனி காமிச்சாயா? மிச்ச பணத்தோட கோவிந்த ஊரெல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கான். இது பாரு, இப்ப நான் உன்னை இங்க கூப்பிட்டதுக்கு வேற ஒரு காரணம் இருக்கு. எனக்கு பணம் முக்கியம் இல்ல. ஆனா அந்த இன்ஸ்பெக்டர் கனிக்கு என்னை பத்தி எந்த விவரமும் தெரியக்கூடாது. அவன் கிட்டேந்து எப்படியாவது நீ தான் என்னை காப்பாத்தணும். சார், கேஷ் எவ்வளவுன்னு அவர்கிட்ட சொல்லிட்டீங்களா? என்ன பார்த்தா உனக்கு முட்டாள் மாதிரி தெரியுதா? அவன்கிட்ட சொல்லுவேனா? இன்னும் கணக்கு பார்க்கல. ஆனா அமௌண்ட் கொஞ்சம் தான் சொல்லி சமாளிச்சிட்டேன். ஓகே சார், அந்த கனியை நான் பாத்துக்கிறேன். இன்னொரு விஷயம் சொல்லுங்க சார். ஜெயில இருந்து தப்பிச்ச கோவிந்தனை நீங்க தேட ஆரம்பிங்க. உங்க தேடல் டிபார்ட்மெண்ட்டை விட சுறுசுறுப்பாவும் தீவிரமாவும் இருக்கணும். நம்ம கைக்கு கிடைச்ச உடனே அவனை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடாதீங்க. நம்ம கஸ்டடியிலேயே வச்சுக்குவோம். அவன் மூலமா அந்த அபிராமி கிட்டேந்து அவ கையாலேயே ஆர்கே இண்டஸ்ட்ரீஸ், ஆர்கே சொத்து, ஆர்கே கம்பெனிஸ் எல்லாத்தையும் என் பேருக்கு எழுதி வாங்கிடுவேன். ஒரு பொம்பளை, அதுவும் புருஷன் குழந்தை இல்லாத அந்த அபிராமி, அவளுக்கு என்னத்துக்கு இவ்வளவு சொத்து? என்ன நான் சொல்றது சரிதானே? சார், நீங்க என்ன சொன்னாலும் சரி. டேய், என்னடா விஜய், உன் ஃப்ரெண்ட பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிட்டு இருக்க? ஃப்ரெண்டா இருந்தா பாத்திருப்பேன். டேய், எதிர வருது எதிரியா இருந்தா கண்டிப்பா பார்க்கணும்டா. இல்லன்னா முட்டிக்கிட்டா மூக்கு உடைஞ்சிரும். அது சரி, அதெல்லாம் விடு. என்ன சேம்பர்ல கொஞ்ச நாளா காணோம்? துபாயிலே செட்டில் ஆயிட்டியா? நான் இல்லைன்னா உனக்கு நிம்மதி தானே? எனக்கு யாராவது வேணுமேடா. அப்பத்தானே அவங்க நிம்மதியை நான் கொலைச்சிட்டு நான் சந்தோஷமா இருக்க முடியும். டேய் 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 டேய், இருடா. நான் சொல்றது முழுசா கேட்டுட்டு போ. இப்போ சென்ட்ரல் ஜெயில கேட்டரிங் இன்சார்ஜ் உன் ஃப்ரெண்டு தானே? ஏன் சென்ட்ரல் ஜெயிலுக்கு நீ போறியா? இல்லடா, போனா உன்னையும் கூட்டிட்டு தாண்டா போவேன். அந்த மாதிரி நல்ல இடத்துக்குள்ள நான் தனியா போக மாட்டேன். இது நமக்கு இல்ல, வேற ஒருத்தருக்கு. அவரும் நமக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சவர் தான். ஒரு காலத்துல நல்லா வாழ்ந்து வர்றா. கூடிய சீக்கிரம் உள்ள போறதுக்கு இருக்கிறாரு. இந்த அச்சு சோறு அவுன்ஸ் குழம்பெல்லாம் பாவம் அவர் உடம்புக்கு ஒத்துக்காது. அதனால உன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி கொஞ்சம் நல்ல சோறா பார்த்து போட சொல்லு. யாருக்காக இவ்வளவு தூரம் பறிஞ்சு பேசுற? வேற யாருக்கு? நம்மளுடைய மாஜி பார்ட்னர், இந்த சேம்பருடைய முன்னாள் பிரசிடென்ட், உன்னுடைய குட் ஃப்ரெண்ட் மிஸ்டர் ஆர்கேக்கு தான். ஏய், ஏன்டா இப்படி அலற?
கோவப்பட்டு எதையும் சாதிக்க போறது இல்ல. இப்ப நீ ஆர்கேக்கு ஃப்ரெண்டு, ஆபத்துல உதவுறவன் தான் ஃப்ரெண்டு. உன் ஃப்ரெண்ட் இப்ப ஆபத்துல இருக்கிறான், போ உதவு. முடிஞ்சா ஜெயிலுக்கு போகாம காப்பாத்து. இது பாருடா, நான் அப்பப்ப ஜோக் அடிப்பேன், ஒத்துக்கிறேன். ஆனா இப்ப சொன்னேன் பாரு, எல்லாமே சீரியஸ். சினோ, நாம இப்ப இருக்கிற நிலைமைக்கான காரணத்தை மறந்துடக்கூடாது. அவருக்கு நாம துரோகம் பண்ணக்கூடாது. சினோ, could you please? சினோ, என்ன சார் நினைச்சு நீங்களே வந்துட்டீங்க. அந்த சீனா எதுக்கு இவ்வளவு பதட்டம்? ஏன் வீணா அவர்கிட்ட சண்டை போட்டுட்டு நான் இருக்கீங்க? போய் அவனோட சண்டை போடுவேனா? போற வேகத்துல அவன் தான் ஒரு வெடிகுண்டை போட்டு போறான். என்ன சொல்றீங்க சார்? நம்ம ஆர்கே சீக்கிரமா ஜெயிலுக்கு போவான்னு சொல்லிட்டு போறான். முடிஞ்சா காப்பாத்திக்கன்னு சொல்லிட்டு போறான். இதுல ஏதோ சதி நடக்குதுன்னு நினைக்கிறேன். நாம ஆர்கேட்ட உடனே பேசி ஆகணும். ஆமா மாமா, சார் சொல்றது ரொம்ப கரெக்ட்னு எனக்கும் படுது. நாம ஏதாவது பண்ணி ஆகணும். என்ன பிளான் கண்டுபிடிச்சாகணும். வாங்க. கரெக்ட் சாந்தி, வரேன் சார். வரேன் சார். ஹலோ டாட், ஹாய் சந்துரு. இப்பதான் அப்பா ஞாபகம் வந்ததா? போங்க டாட், ஐ டோன்ட் வாண்ட் டாக் டு யூ. பேசாம இருக்கிறதுக்கா போன் பண்ண? போங்க டாட். என்ன கோபம் சொல்லுடா. தி சேம் ஒன், பழைய கோவம் தான். எப்ப நீங்க அமெரிக்காக்கு வர போறீங்க? அதத்தான் நானும் கேக்குறேன். நீ எப்பப்பா இங்க வர போற? நானா? ஆமாப்பா. நான் எப்படி டாட் வர முடியும்? சந்துரு, உன்னை ஆளாக்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன். ராப்பெல்லாம் உழைச்சு உன் விருப்பப்படியே உன்னை அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சு வச்சேன். அமெரிக்காவுக்கு போனதும் அப்பாவும் மறந்துட்ட. ஸ்விம்மிங் பூலோட வீடு, காருன்னு அந்த வாழ்க்கையோட ஐக்கியமாயிட்ட. டாட், நான் அங்க வந்து என்னப்பா பண்ண போறேன்? டிவி முன்னாடி தான் உட்கார்ந்து இருக்கணும். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில எங்கேயாவது எப்பாவது வெளியில கூட்டு போவேன், அப்பா வந்துட்டாரேன்னு. அதெல்லாம் வேணாப்பா. நான் அங்க வந்தா ஏ கிளாஸ் ஜெயில் மாதிரி. இங்க இருக்கிறது தான் ஃப்ரீடம். உனக்கு எப்ப அப்பாவை பார்க்கணும்னு தோணுதோ அப்ப நீ இங்க வா. இந்த வயசுல நான் அங்க வர்றதை விட நீதாப்பா வரணும். எனக்கு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு பார்க்கணுங்கிற ஆசையெல்லாம் இருக்குப்பா. உங்க அம்மாவும் போயிட்டா, எனக்கு யாரு துணை இருக்கா? சட்ட புஸ்தகமும் நான் பார்க்கிற வேலையும் தான் துணை. சந்துரு, அப்பா போய் சேர்றதுக்குள்ளார வந்து பாருப்பா. டாட், அப்படிலாம் பேசாதீங்க டாட். சந்துரு, ஆர்கே ப்ளீஸ் சிட் டவுன். சந்துரு, உன்னோட அப்புறம் பேசுறப்பா. பை. என் மகன் என்ன அமெரிக்காவுக்கு வர சொல்லி கூப்பிடுறான். முடிஞ்சா போயிட்டு வாங்களேன் சார், பையனுக்கு சந்தோஷமா இருக்கும். ஆமா, நீங்க பேசிட்டு இருக்கும்போது நாங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணட்டுமோ? இல்ல, அதெல்லாம் இல்ல. 3 பேருமா வந்திருக்கீங்க? சார், இந்த டிஆர்டி கேஸ் விஷயமா கூடிய சீக்கிரம் ஆர்கே உள்ள போக போறாருன்னு மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் விஜயகுமார் சார் கிட்ட சொல்லிருக்காரு சார். அவர் எப்ப ஜட்ஜ் ஆனாரு? அந்த ஸ்ரீனிவாசன் மாமாவுக்கு எதிராக சதி செஞ்சிருக்காருன்னு சந்தேகப்படுறோம். இல்லனா இந்த அளவுக்கு தைரியமா இருந்தாலும் பேச மாட்டாரு. அவர் சொன்னதுல ஏதோ உள்நோக்கம் இருக்கும்னு நினைக்கிறோம். அவரை விடுங்க. நீங்க ஏதாவது பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கீங்களா? என் பசங்க, பொண்ணுங்க, சாந்தி, ரோஹிணி எல்லாருமே அவங்க இருந்த பணம், காசு, நகை எல்லாத்தையுமே கொண்டு வந்து கொட்டினாங்க. நான் தான் வேண்டான்ட்டேன். நான் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு தான் சார் இருக்கேன். இன்னும் பூரா ரெடி ஆகல. அதுக்குள்ள கோர்ட்டு கொடுத்த அவகாசம் தீர்ந்துகிட்டு இருக்கு. மதன், நானும் உங்க அப்பாவுக்காக வேற ரூபத்துல சில விவரங்களை சேகரிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த கவர்ல எனக்கு வேண்டிய பேங்க் டீடைல்ஸ், கம்பெனி லா மேட்டர்ஸ் எல்லாம் எழுதியிருக்கேன். மதன், உங்க மனைவி ரோஹிணி பேங்க்ல ஒர்க் பண்றதுனால அபிராமி லோன் வாங்கின விவரங்கள் பூரா எனக்கு வேணும். ஓகே சார். அது போக ஆர்கே
கம்பெனில இருந்து எப்ப ரிட்டையர் ஆனாரு, அதுக்கான சர்டிபிகேட், புது டைரக்டர்கள் ஜாயின் பண்ண விவரம், அட் பிரசன்ட் யார் யாரு அந்த மேனேஜ்மெண்ட்ல இருக்காங்க, ஆர்கே ஒதுங்கினதுக்கு அப்புறம் அபிராமி டேக் ஓவர் பண்ணதுக்கு அப்புறம் கம்பெனி பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேங்க்ல இருந்து ஆர்கேக்கு ஏதாவது தகவல் வந்ததா, சரியா பெர்ஃபார்ம் பண்ணலைன்னு சட்டப்படி தெரிவிச்சாங்களா, இதெல்லாம் எனக்கு வேணும். பேங்க் ஸ்டாஃப்ங்கிற முறையில் இதெல்லாம் ரோஹிணியால முடியும். ரெஜிஸ்டார் ஆபீஸ்லயும் சில விவரங்கள் கிடைக்கும். இதெல்லாம் பெர்ஃபெக்டா கிடைச்சா நம்ம கேஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்தாங்க. ஓகே சார், நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடுறேன். சரி சார், நீங்க எல்லா முயற்சியும் பண்றீங்க. ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு யூ. மெயின் டைம் நான் பாக்கி படத்துக்கு ஏற்பாடு பண்றேன். போலாமா? வரேன் சார். வரேன் சார். வரோம் சார். வாங்க. ஆர்கேக்கு தான் எவ்வளவு பிரச்சனை. இந்த பிரச்சனையிலிருந்து அவரை எப்படியாவது காப்பாற்றணும். என்ன இவ்வளவு சீக்கிரம் கிளம்பிட்ட? எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். செய்யறதுக்கு வேற எந்த வேலையும் இல்ல. வீட்டுல இருக்கிறது 2 பேரு, அதுவும் வெளியே போனவங்க எப்போ வருவாங்கன்னு தெரியாது. சரி, நான் கிளம்புறேன். சரி. எவ்வளவு பெரிய வீடு, எத்தனையோ பேர் வாழலாம். ஆனா இருக்கிறதே 2 பேரு. அவங்களும் எப்போ வருவாங்க எப்போ போவாங்கன்னு தெரியல. ஆள் இல்லாத வீடா இது? சரியான இடம் தான். Oh,
ஓம் நமோ